ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான பீன்ஸ் பொரியல் எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம ஹோட்டலில் போனாலும் சரி, இல்லைனா கல்யாண விசேஷத்தில் போனாலும் சரி, இந்த பீன்ஸ் பொரியல் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நம்ம அது வீட்டிலேயே நம்ம செய்ய போகிறோம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 kg பீன்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த பீன்ஸில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த நாரெல்லாம் கிடைக்காது. நல்லா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு குழந்தைங்க கொடுக்குறதுனா கூட இந்த மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குழந்தைங்க கொடுத்தாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம செப்பரேட்டாக செஞ்சு கொடுத்தாக்கா, இல்லை குழம்புல எதுனா போட்டாக்கா எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்தாக்கா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா பீன்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்ட பிறகு அப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா பீன்ஸோட நாரெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். பீன்ஸை நல்லா அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மேலே இருக்கிற மருந்து எதனா போட்டிருந்தா கூட வந்துடும். நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பீன்ஸ் எல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ பீன்ஸை கட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம பொடியாக கட் பண்ணாக்கா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எல்லா பீன்ஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொட்டிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வேக வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அதை துருவி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பூ போல் துருவி வச்சுக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். தேவையான அளவு கறிவேப்பிலை. பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமாக இருக்குதோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுடலாம். வெடிக்க விட்ட பிறகு நம்ம பொடியை நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கூடிய கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கி வச்சுக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணும். வெங்காயம் தீஞ்சிடக்கூடாது. நம்ம ஸ்லோவாக வச்சு வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்தால ரொம்ப நேரம் எண்ணெயில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் போடாமல் கூட பீன்ஸ் பொரியல் பண்ணலாம். பட் தேங்காய் போட்டு பண்ணாக்கா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இன்னும் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா 2-3 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு கூட ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்குற டைமில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீன்ஸ் பொரியல் நம்ம சப்பாத்தி, பூரி, சாதத்து கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லே நம்ம செஞ்சுருக்கோம் இந்த டைம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.